ஆனால் அந்த தீவிரவாதிகள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள், எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி எந்த இடத்திலே பெற்றுக் கொடுத்தீர்கள்? இதற்காக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எவ்வளவு எளிமையாக திறமையாகவும் கையாள வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தை கூட்டச் சொல்லுகிறார். அந்த நாடாளுமன்றத்திலே ஆபரேஷன் சிந்தூர் குறித்த முழு விளக்கத்தையும் பதிவு செய்ய வேண்டியது இந்திய நாடாளுமன்றத்திற்கும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் வெறுமேனும் மேடைகளில் பேசுவதற்காகவும் உங்களுடைய அரசியல் லாபத்தை தேர்தலில் அறுவடை செய்து கொள்வதற்காகவும் சிந்தூரை பயன்படுத்த வேண்டாம். அங்கே ரத்தம் சிந்தியவர்கள் இந்தியர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே உங்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அடகு வைக்காதீர்கள். முதலில் இந்த போர் நிறுத்தப்பட்டதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை நாடாளுமன்றத்தை கூப்பிட்டு வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உள்துறை அமைச்சருக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து